வணக்கம் நண்பர்களே. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு மிஸ்டர் விஜய், சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. வாழ்த்துக்கள். நேற்று அவர் பதவி ஏற்றுட்டார், டிவிக்கோட தலைவர் விஜய். ஸோ நிறையா சிக்கல்களுக்கு அப்புறம் கடைசியாக பதவி ஏற்றுட்டார். அவர் அவரோட பணியை ரொம்ப சிறக்க செய்யணும்னு வாழ்த்துக்கள். ஸோ நேற்று 3 முக்கிய விஷயங்கள்லாம் கையெழுத்து போட்டிருக்காரு. 200 யூனிட் மின்சாரம் ஃப்ரீ, அதுக்கப்புறம் பெண்களுக்கான ஸ்பெஷல் டீமு, போதைப்பொருள் கட்டுப்பாட்டுக்கான ஸ்பெஷல் டீம். இந்த 3 விஷயங்களில் கையெழுத்து போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் நான் ரொம்ப முக்கியமான விஷயம் பார்க்குறது, வெள்ளை அறிக்கை வெளியிடுவேன்னு இருக்காரு. இது ஒரு ரொம்ப முக்கியமான நல்ல சைன் நான் பார்க்குறேன். ஏன்னா வெள்ளை அறிக்கை கரண்ட்டாக சிஸ்டம் எப்படி இருக்குது, எல்லா துறையும் எப்படி இருக்குங்கிறத வெட்ட வெளிச்சங்கள் விட்டு மக்களுக்கு காமிக்கிறது. இந்த டிரான்ஸ்பரன்சி தேவை. நான் இந்த விஷயத்தை ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்கேன். என்ன மாதிரி இந்த முன்னாடி ஆண்ட கட்சிகள் என்ன மாதிரி இதை வச்சு இந்த சிஸ்டத்தை ரன் பண்ணியிருக்காங்கிறத காமிக்க போகிற ஒரு வெள்ளை அறிக்கையை ஈகராக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் என்ன வெயிட் பண்ணிட்டுருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நிறையா கட்சிகள் நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க. பட் மக்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ணி 5 வருஷம் அவரை சேவை செய்ய கொடுத்துட்டாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் அவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறங்கிறது. அதுக்கப்புறம் அந்த 5 வருஷம் கழித்து டிசிஷன் எடுத்துக்கலாம். சரிங்களா? அவரை வேலை பார்க்க விடுங்க. ஏன்னா இப்போ எல்லா கட்சிக்காரங்களும் அவரை எங்கேயாச்சும் திசை திருப்ப என்னென்ன விஷயங்களும் பண்ணலாம். பட் அவர் நல்லபடியாக ஆட்சி பண்ணணுங்கிறது எல்லாரோடைய எதிர்பார்ப்பு. ஸோ அதை பூர்த்தி செய்வாரானுங்கிற பார்க்கலாம். மோஸ்ட்லி கவர்மெண்ட் செக்டாரை எனக்கு தெரிஞ்சு சிஸ்டமைஸ் ஆக்கிடுவாங்க. அப்படி சிஸ்டமைஸ் ஆக்கிட்டாங்கன்னா 100% அவங்க கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட் எடுத்துகிட்டு வர முடியும். ஏன்னா முன்னாடி தான் எல்லா நோட் புக்லேயே எழுதிட்டு இருந்தாங்க. ஸோ எங்கேயும் மானிட்டர் பண்ண முடியல. பட் எல்லாத்தையும் சிஸ்டமைஸ் ஆகுனா கண்டிப்பாக கரப்ஷன் ஃப்ரீ பண்ண முடியும். ஏன்னா எல்லா இது வரைக்குமே கரப்ஷனை கண்ட்ரோல் பண்ணுற மெயின் ரீசன் சிஸ்டமைஸ் பண்ணாதான். எல்லாத்தையும் சிஸ்டம் கம்ப்யூட்டர் டிஜிட்டல் ஆகாததுனால தான். ஏன்னா எங்கேயுமே லஞ்சம் வாங்க முடியாது, ஊழல் பண்ண முடியாது. ஏன்னா எல்லாம் டிஜிட்டல் ஆயிடுச்சுன்னா. ஸோ அதை வேணும்னே நிறைய அரசியல் கட்சிகள் அப்ளை பண்ண விடாமல், கவர்மெண்ட் செக்டரில் அப்ளை பண்ண விடாமல் தடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அதை உடச்சிட்டு அப்ளை பண்ணிட்டாங்கனாலே போதும், மோஸ்ட் ஆஃப் த கரப்ஷன் சரியாயிரும். அதுக்கப்புறம் வேற இல்லை, அவங்க மேஜராக பேசிக் ஃபெசிலிட்டிஸ், அது எஜுகேஷன், அதுக்கப்புறம் ஹெல்த் ஹாஸ்பிட்டல்ஸ், அதுக்கப்புறம் சாலை வசதி, இதுகளை கிளியர் பண்ணி விட்டாங்கனாலே போதும், மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் அவங்க கிளியர் அவுட் பண்ணிடுவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச டிஜிட்டலை கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறதுல டிவிக்கே பயங்கரமாக ஸ்ட்ராங்காக இருக்காங்கிறத நான் நம்புகிறேன். ஏன்னா எலெக்ஷன் கேம்பெயின்லேயே பெரிய கட்சிகள் நார்மல் கேம்பெயினிங்கை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. போட்ட ஆடே போட்டு பெருசாக ஒன்றும் இம்ப்ரெசிவாக பண்ணல. பட் டிவிக்கே ஏஐ யூஸ் பண்ணி எங்கெங்கெல்லாம் சென்டிமெண்ட்டை ஒர்க் ஆகாமல் அங்கே சென்டிமெண்ட்டை அனாலிசிஸ் பண்ணியிருக்காங்க. எமோஷ்னல் எங்கே ஹேண்டில் பண்ணணுமோ அங்கே எமோஷ்னல் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஏஐ வச்சு பூந்து விளாண்டுருக்காங்க. எத்தனை ஏஐ பாட் வேலை பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு தெரில. பட் எல்லாம் நன்மைக்கு. ஸோ இந்த ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை கவர்மெண்ட் செக்டாரில் எல்லா செக்டார்லையும் அப்ளை பண்ணால் ஒளிஞ்சிருக்க எல்லா பெருச்சாலிகளையும் பிடிச்சி உள்ளே போகிறதுக்கு ரொம்ப டைம்லாம் எடுக்காது. ஜஸ்ட் மேட்டர் ஆஃப் 1 மந்தில் எல்லாத்தையும் வெளியே கொண்டு வர முடியும். ஸோ நல்ல விஷயங்கள் நடக்கணும். ஸோ அதோட இன்னொரு நான் ஆரோக்கியமான விஷயமாக பார்த்தது, சகாயம் அந்த இதில் கலந்துக்கிட்டதை நான் பார்த்தேன். ஸோ மேபி எல்லோரும் பேசிக்கிறாங்க திருச்சி கிழக்கில் சகாயம் நிற்கலாம்னு. அப்படி இருந்தால் டிவிக்கோட கேம் சேஞ்சராக அவர் இருப்பார் நான் நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்களை பகிருங்க, ஆரோக்கியமான விஷயங்களை பகிர்வோம். ஸோ நல்ல சமுதாயத்தை உருவாக்கும், நல்ல தலைவர்களை உருவாக்கும். ஸோ ஹோப் ஃபார் த பெஸ்ட். ஒன்ஸ் அகெயின் வாழ்த்துக்கள் விஜய். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் உங்களோட
கருத்துக்களை ஆலோசனைகளை ஷேர் பண்ணுங்கள். இது எல்லாம் சீஃப் மினிஸ்டர் ரீச் ஆகும்னா கண்டிப்பாக வந்து சீஃப் மினிஸ்டர் ரீச் ஆகுதோ இல்லையோ ஏஐ ரீச் பண்ணும். ஏஐ ரீச் பண்ணுச்சுன்னா இந்த எல்லா டேட்டாவையும் அது கம்ப்ரெஸ் பண்ணி அதுலேருந்து தான் அது கண்டென்ட் எடுத்து அது ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணும். ஸோ நம்மளோட எல்லா டேட்டாவும் ஈச் அண்ட் எவ்ரி மெசேஜ் இஸ் ஆடிட்டட். சரிங்களா? எல்லாமே ஆடிட் ஆகும். எல்லாத்தையும் எடுத்து அது வந்து கரெக்டான டேட்டாவாக சென்ட் பண்ணும். சரிங்களா? அது வேலிடாக இருந்தால். ஸோ உங்களோட கருத்துக்களை பகிருங்க, உங்களோட தாட் ப்ராசஸ் ஷேர் பண்ணுங்கள், பேச்சு சுதந்திரத்தை கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் வண்டர்ஃபுல் டே. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நல்ல விஷயங்களை பகிர்வோம், நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். ஹேவ் வண்டர்ஃபுல் டே.